19வது ഗദ്യഭാഗം. അസ്മിൻ ഏവ വർഷേ പുരുഷൈഹി ലബ്ധജന്മഭിഹി ശുക്ലലോഹിത കൃഷ്ണവർണ്ണേന സ്വ ആരബ്ധേന കർമ്മണ ദിവ്യ മാനുഷ നാരക ഗദയഃ ബഹ്വഃ ആത്മനഃ ആനുപൂർയേണ സർവാഹി ഏവ സർവേഷാം വിധീയന്തെ യഥാ വർണ്ണവിധാനം അപവർഗഃ ച അപി ഭവതി. അസ്മിൻ ഏവ വർഷേ പുരുഷൈർലബ്ധജന്മഭിഃ ശുക്ലലോഹിത കൃഷ്ണവർണ്ണേന സ്വാരബ്ധേന കർമ്മണ ദിവ്യമാനുഷ നാരക ഗദയോ ബഹ്വ ആത്മന ആനുപൂർവേണ സർവാഹ്യേവ സർവേഷാം വിധീയന്തെ യഥാ വർണ്ണവിധാനമപവർഗശ്ചാപി ഭവതി. ഭാരതവർഷത്തില് ജനിച്ച വാൾക്ക് സാത്വിക, രാജസ, താമസ குணங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ரூபங்கள், சத்குண, ரஜோகுண, தமோ குணங்கள் சூட்டபிளான ரூபங்கள் கர்மங்களோடு பலமாயிட்டு அவளோடு கர்மங்களோடு பலமாயிட்டு சொர்க்கமோ மனுஷ ஜென்மமோ நரகமோ அவளுக்கு கிடைக்கிறது. ശാസ്ത്രാനുസൃതമായിട്ട് വളരെ എല്ലാ വർണ്ണക്കാർക്കും അങ്ക മോക്ഷവും கிடைக்கிறது. സ്വധർമാനുഷ്ഠാനം செய்யறவாளுக்கெல்லாம் பாரத வருஷத்துல மோட்சம் அப்படிங்கிறதும் கிடைக்கிறது. அஸ்மின் இந்த ஏவ வருஷே பாரத வருஷத்திலேயே ലബ്ധ ജന്മൈഹി കടച്ച ജന്മത്താല ജനിച്ച പുരുഷൈഹി ഉയിരിനങ്ങൾക്ക്, പുരം ജനന ശരീരം, அந்த ശരീരத்துக்குள்ள ശരീരത്തിൽ പ്രവേശിച്ച എല്ലാ ഉയിരിനങ്ങൾക്കും ശുക്ല அப்படிங்கிறது இங்க சத்குணம், லோகிதா அப்படிங்கிறது ராஜச குணம், கிருஷ்ணா அப்படிங்கிறது தமோ குணம். இப்படி இருக்கிற வர்ணேன 3 குணங்கள் கூடி சேர்ந்த குணானுரூபங்களாயிருக்கிற, குணங்களோடு கூடின ரூபத்தோடு கூடி இருக்கிற ஸ்வ ஆரப்தேன கர்மணா அவாவாளோடு பிராரப்த கர்மங்களால குணங்களுக்கு உள்ள அடிസ്ഥാനത്തിல ഉയിരിനങ്ങളോട് പ്രവൃത്തികൾ കാരണം ആത്മനഹ ഓരോ ഉയിരിനങ്ങൾക്കും ദിവ്യ സ്വർഗം, മാനുഷ മനുഷ്യ, നാരക നരക ലോகங்கள் அப்படிங்கிறதுக்கு கதயஹ பிரவேசனம் பண்றா. மனுஷ லோகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ நரகலோகத்துக்கோ எல்லாம் ஜீவாத்மாக்கள் பிரவேசனம் பண்றா. பஹ்வஹ பல பிரகாரத்திலையும் ஆனுபூர்வேண ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு സർവാഹി ഏവ എല്ലാമേ സർവേഷാം എല്ലാവർക്കും വിധീയന്തേ വിധിക്കപ്പെട്ടിருக்கு. விதியை மறிகடக்கிறதுக்கு யாருக்கும் சாதிக்காது. விதிபடிதான் எல்லாம் நடக்கும். யதா வர்ண விதானம் ஒவ்வொருத்தரோட சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி, சுதர்மானுஷ்டானத்துக்கு தகுந்த மாதிரி
അപവർഗഹാച്ച മോക്ഷവും കൂടിയും അപവർഗഹാച്ച അഭി മോക്ഷം அப்படி இல்லைன்னா ശ്രേയോമാർഗവും കൂടിയും ഭവതി கிடைக்கிறது. ശാസ്ത്രാനുസൃതമായിട്ട് വാഴற എല്ലാ വർണ്ണക്കാർക്കും, അതായത് സ്വധർമാനുഷ്ഠാനം ചെയ്തിട്ട് വാഴற എല്ലാ ഉയിരിനങ്ങൾക്കും മോക്ഷവും கிடைக்கிறது. 20வது ഗദ്യഭാഗം. യഹ അസൗ ഭഗവതി സർവഭൂത ആത്മനി അനാത്മ്യേ അനിരുക്തേ അനിലയനേ പരമാത്മനി വാസുദേവേ അനന്യ നിമിത്ത ഭക്തി യോഗ ലക്ഷണോ നാനാഗതി നിമിത്ത അവിദ്യാഗ്രന്ഥിരന്തന ദ്വാരേണ യഥാ ഹി മഹാപുരുഷ പുരുഷ പ്രസംഗഃ യോസൗ ഭഗവതി സർവഭൂതാത്മന്യനാത്മ്യേ അനിരുക്തേ അനിലയനേ പരമാത്മനി വാസുദേവേ അനന്യനിമിത്ത ഭക്തിയോഗലക്ഷണോ നാനാഗതി നിമിത്ത അവിദ്യാഗ്രന്ഥിരന്തന ദ്വാരേണ യഥാ ഹി മഹാപുരുഷ പുരുഷ പ്രസംഗഃ. சர்வபூத ஆத்மாவாய் இருக்கிறவர், எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற, ஆத்மாவல்லாத்ததிலேந்து வேறிட்டு நிற்கிற, ஒரு டெஃபனிஷன் சொல்லறதுக்கு சாதிக்காத்த பரமாத்மாவாய் இருக்கிற பகவான், அந்த பகவான் வாசுதேவனில இருக்கிற பக்தி காரணமாயிட்டு நானா ஜென்மங்களுக்கு காரணமான அஜ்ஞானம் இல்லாம ஆகிறது. அப்படி துவைதபாவம் இல்லாம ஆகிறதுக்கு காரணமாகிறது. அப்படி அவளுக்கு பகவத் பக்தர்களுமாயிட்டு சத்சங்கத்துல அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாயிட்டு வர்த்திக்கிறது. பாரத வருஷத்துல மனுஷ ஜென்மம் கிடைச்சவாளை வாழ்த்திண்டு தேவர்கள் இப்படி பாடி புகழ்த்தரா. அனன்ய நிமித்த பக்தி யோக லட்சணா, பகவான் வாசுதேவனில இருக்கிற டோப்மோஸ்ட் பக்தியால, பக்தி லட்சணத்தால யஹா ஏதொரு அசௌ திருட பக்தி யோகம் அப்படிங்கிறது நானாகதி நிமித்த ரொம்ப ஜாஸ்தியான கதிகளுக்கு காரணமான புனரபிஜனனம் புனரபிமரணம் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு காரணமான அவித்யாகிரந்திரந்தன துவாரேண, அஜ்ஞானம் இருக்கிற துவைதபாவம் இருக்கிறவாளுக்கு அவளோட ஹிருதய கிரந்திய பேதிச்சு யதா எப்பவாக்குமோ மகாபுருஷ பரம்பொருளோடு மகாபுருஷ புருஷ பிரசங்கா, பரம்பொருளோடு உத்தம பக்தர்களுமாயிட்டு சத்சங்கம் வந்து சேருறது, அது ஹி உறுதியாக்கும். யஹ அசௌ, இந்த சத்சங்கம் அப்படிங்கிறது பகவதி பகவானில சர்வபூதாத்மனி எல்லா உயிரினங்களோடும் ஆத்மாவான பகவானில அனாத்மியே நான் என்னோடது அப்படிங்கிற சரீரம் இல்லாம ஆயிட்டு, அனிருப்தே நன்னாயிட்டு
നിർവചിக்கிறதுக்கு ഡെഫിനിഷനായിട്ട് ചൊല്ലறதுக்கு സാധിക്കാത്ത ഭഗവാൻ, അഹംബോധമില്ലാത്ത ഭഗവാൻ, അനിലയനെ ഭഗവാൻ ആരെയും ആശ്രയിക്കുന്നതുമില്ലേ. പരമാത്മനി വാസുദേവേ, പരമാത്മാവാன வாசுதேவனில இருக்கிற திருட பக்தியால நானா ஜென்மங்களுக்கு காரணமான அஜ்ஞானம் இல்லாமகிறது. அப்படி பகவத் பக்தர்களுக்கு சத்சங்கம் கிடைக்கிறது. பாரத வருஷத்துல மனுஷ ஜென்மம் கிடைச்சவாளுக்கெல்லாம் இந்த சிரேஷ்டம் உண்டாகிறது. பாரத வருஷத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் சிரேஷ்டர்களாக்கும். 21வது ശ്ലോകം. ഏതത് ഏവ ഹി ദേവാഃ ഗായന്തി, ഏതദേവ ഹി ദേവാ ഗായന്തി, അഹോ അമീഷാം കിം അകാരി ശോഭനം, പ്രസന്ന ഏഷാം സ്വിത് ഉദ സ്വയം ഹരിഃ, യൈഹി ജന്മലബ്ധം നൃഷു ഭാരതാജിരേ, മുകുന്ദസേവ ഔവൈകം സ്പൃഹാഹി നഃ. ഏതത് ഏവ ഹി ദേവാ ഗായന്തി, അഹോ അമീഷാം കിമകാരി ശോഭനം, പ്രസന്ന ഏഷാം സ്വിദുദ സ്വയം ഹരേ, യൈർജന്മലബ്ധം നൃഷു ഭാരതാജിരേ, മുകുന്ദ സേവൗബൈകം സ്പൃഹാഹിന. இந்த விஷயத்தை சம்பந்திச்சு தேவர்கள் இப்படி கீர்த்திக்கிறார். பாரத பூமியில இருக்கிற உயிரினங்களோடு சிரேஷ்டதை அத தேவர்கள் புகழ்த்தி பாடுறாளே. அஹோ ஆச்சரியம் ஆச்சரியம், பாரத வருஷத்துல ஜனிச்சு பகவான் நாராயணனை சேவிக்கிறதுக்கு என்ன புண்ணிய கர்மம் ஆக்குமோ இந்த ஜனங்கள் எல்லாம் செஞ்சிருக்கா. பகவான் நாராயணன் இந்த பாரத பூமியில இருக்கிறவாளுக்கு எல்லாம் സ്വമേധയാ സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് പ്രകടനപ്പെടുறாரോ. ഭാരത വർഷത്തില് ജനിച്ച് ഭഗവാൻ നാരായണനെ സേവിக்கிறவாளுக்காக்குமே இந்த அனுகிரகம் கிடைக்கிறது. பகவான் நாராயணனை சேவிக்கிறதுக்காக்குமே தேவர்களான நம்ம கூடியும் ஆக்கிரகிக்கிறோம். இருந்து கூடியும் இவாளுக்கு இந்த அதிர்ஷ்டம் வந்துடுறதே. ஏதத் ஏவ ஹி, இதுவேதான் தேவாஹா தேவர்கள் காயந்தி சொல்லி புகழ்த்தி பாடுறா. அஹோ ஆச்சரியமே தான், இந்த பாரத தேசத்துல ஜனிச்ச மனுஷர்களோடு காரியம் மட்டுமில்லை, உயிரினங்களோடு விஷயம் அப்படின்னு தேவர்கள் கீர்த்திக்கிறா. சத்சங்க பாக்கியத்தை கீர்த்திக்கிறா. மனுஷாளாக்குமே பகவானை புகழ்ந்து திருவிளையாடல் கதைகள் எல்லாம் சொல்லி கீர்த்திக்கிறா. அதனால அந்த மனுஷாலையும் கீர்த்திக்கிறா. அமீஷாம், இந்த மனுஷர்களால கிம் சோபனம், எത്ര நல்ல மங்களமான விஷயமாக்கும் அகாரி அவ செஞ்சுருக்கா. பாரத வருஷத்துல ஜனிச்சு பகவான் நாராயணனை சேவிக்கிறதுக்கு மட்டுமே என்ன புண்ணிய கர்மமாக்கும் இந்த ஜனங்கள் எல்லாம் செஞ்சு கூட்டியிருக்கா. உதா அப்படி இல்லை அப்படின்னா ஹரிஹி ஸ்வயம், பகவான் நாராயணன் சொமேதையா
ஏஷாம் இவாளில, இந்த மனுஷாளில, பிரசன்னாஸ்விது திருப்தர் ஆனாரோ, தேவர்களான நம்ம மனுஷாளை விட சிரேஷ்டர்களாயிட்டு சொர்க்கத்துல துக்கமே இல்லாம வலியே இல்லாம வசிச்சுட்டு இருக்கோம். மரணம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆயிட்டு தான் உண்டாகும். தேவர்களான நமக்கு மனுஷாலை விட ஆயுள் கூடுதலாக்கும். பிரம்மாவோட ஒரு பகல் அப்படிங்கிறது ஒரு கல்பம். அந்த கல்பத்துல 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், அப்படி 4 யுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு சதுரயுகம். அப்படி 1000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு கல்பம் அப்படிங்கிற பகல். அதுல 14 மனுக்கள் ஆட்சி பண்றாளே, 1000 டிவைடட் பை 14 அப்படின்னு பார்த்தா 71.43 சதுரயுகங்களாக்கும் ஒரு மனுவோடு ஆட்சி காலகட்டம். தேவர்களோடு ஆயுள் அப்படிங்கிறது ஒரு மன்வந்தரமாக்கும். அடுத்த மன்வந்தரத்துல அடுத்த இந்திரன் பதவி ஏத்துக்குவர். தேவர்களான നമ്മളെല്ലാം நம்மளோட ஸ்தானத்தை அடுத்த வாளுக்கு கொடுக்கணும். நமக்கு பதிலா வேற தேவர்கள் அங்க ஸ்தானம் பிடிப்பா. ரொம்ப தீர்க்கமான ஆயுளாக்கும் நமக்கு இருக்கு. 71.43 சதுரயுக காலகட்டம் இருந்தாலும் அந்த அளவுக்கு தீர்க்கமான ஆயுள் இருக்கிற நம்மளை விட என்ன சிரேஷ்டதையாக்கும் இந்த மனுஷாளுக்கு உள்ளது, என்ன சுகிருதமாக்கும் இந்த மனுஷா செஞ்சிருக்கா. பகவான் நாராயணன் சொமேதையா அவளை அனுகிரகிக்கிறாரோ. எய்கி சத்சங்கத்துல இருக்கிறவாளால பாரதாதிரே பாரத வருஷத்துல மிருஷு இருக்கிற மனுஷாளோடு நடுவுல முகுந்த சேவ ஔபைகம், பகவான் முகுந்தனை சேவிக்கிறதுக்கு அவ முயற்சி பண்றாளே, அப்படி இருக்கிற அவளோடு ஸ்ரேயோ மார்க்கத்துல அவளை இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு சாதிக்கிறது. ஜென்ம லப்தம், அதுக்கான ஜென்மம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. மனுஷனாயிட்டு பிறந்ததுனாலேயாக்கும் அவளுக்கு பகவானை பூஜை பண்ண முடியறது, தபஸ் இருக்கிறதுக்கு முடியறது, யாக யஜ்ஞங்கள் எல்லாம் செய்யறதுக்கு முடியறது. நகா தேவர்களான எங்களுக்கு ஸ்பிருஹா பகவானை பிராபிக்கிறதுக்கு முடியறது இல்லையே, எங்களுக்கு அதுக்கு சாதிக்கிறது இல்லையே. பாரத தேசத்துல இருக்கிறவாளுக்கு அது சாத்தியமாகிறதே. கர்மத்துக்கு தகுந்த மாதிரியாக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஜென்மம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. நமக்கு தேவர்களோடு ஜென்மம் கிடைச்சிட்டு என்ன காரியம்? நமக்கு மோட்சம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட கேட்க தோண மாட்டேங்கிறது. இப்படின்னு எல்லாம் அந்த தேவர்கள் மனுஷால புகழ்ந்து பேசுறா. பாரத வருஷத்துல ஜீவிக்கிறவாளை சம்பந்திச்சு தேவர்கள் கோடியும் புகழ்த்தி பேசுறா. 22வது ஸ்லோகம். கிம் துஷ்கரைஹி நஹ க்ரதுபிஹி தபஹா வ்ரதைஹி தான ஆதிபிஹி வா द्युजयेन भल्गुना न यत्र नारायण पाद पंकज स्मृतिः प्रमुष्टा अतिशय इंद्रिय उत्सवाद. किं दुष्करैर्न कृदुभिस्तवो व्रतैर्दानादिभिर्वा द्युजयेन भल्गुना न यत्र नारायण पाद पंकज स्मृति प्रमुष्टादिशयेन्द्रियोत्सवाद.
அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிருக்கிற யாகங்கள், தபசு, விரதம், தானம், இதனால எல்லாம் என்ன பிரயோஜனமாக்கும் உள்ளது? அதெல்லாம் அனுஷ்டிச்சதாலே ஆக்குமே நமக்கு இந்த சொர்க்கவாசம் கிடைச்சது. இங்க இந்திரியங்களை ஆனந்திப்பிக்கிறதுக்கான சௌக்கியங்கள் மட்டும்தானே நம்ம அனுபவிக்கிறோம். நமக்கு அந்த நாராயணனோடு பாதத்தை அடையணும், மோட்சகதி கிடைக்கணும் அப்படிங்கிற நினைப்பே இல்லையே அப்படின்னு தேவர்கள் கவலைப்படுறா. அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இருக்கிற யாகம், தபசு, விரதம், தானம் இதெல்லாம் செஞ்சதாலே ஆக்கும் தேவர்களுக்கு சொர்க்கவாசம் கிடைச்சது. தேவர்களான நமக்கு அந்த சொர்க்கவாசத்தால என்ன பிரயோஜனம் இருக்கு? நாராயண பாத சேவை, பகவான் விஷ்ணுவோடு அந்த பாத ஸ்மரணை சொர்க்கத்துல இல்லையே. இங்க நம்ம சுகிச்சு வாழறோம், நமக்கு சங்கடம் அப்படிங்கிறதே இல்லை, துக்கம் இல்லை, வலி இல்லை. நமக்கு இங்க இந்திரிய சுகங்கள் மட்டும்தான் இருக்கு. நம்மளை விட புண்ணியம் செஞ்சவாளாக்கும் பாரத தேசத்துல இருக்கிற மனுஷா நமக்கு மோட்சம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லையே. அதனாலேயாக்குமே நமக்கு மோட்சம் கிடைக்காதது. துஷ்கரைஹி சிரமகரமான கிரதுபிகி யாகங்கள் செஞ்சு, தபஹா தபசு செஞ்சு, விரதைஹி விரதம் அனுஷ்டிச்சு, தானம் தானம் ஆதிபிகி வா தானம் தொடங்கினதெல்லாவும் நம்ம செஞ்சோமே. பல்குணா ரொம்ப கம்மியாக, தியுஜயேன சொர்லோக பிராப்தி அல்பமாத்திரமா இருக்கிற சொர்லோக பிராப்தியாக்கும் நமக்கு கிடைச்சது. புண்ணியம் திருந்தானா மறுபடியும் நமக்கு இந்த மனுஷலோகத்துல போய் தொப்பக்கடின்னு விழணும். கிம் நகா சொர்லோக பிராப்தி கிடைச்சிட்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இந்திரியங்களுக்கு மட்டும்தானே சௌக்கியம் இருக்கு. ஜீவாத்மா அந்த பரமாத்மாவில சரணடையலையே. எத்ரா சொர்க்கத்துல நாராயண பாத பங்கஜ ஸ்மிருதிஹி பகவான் நாராயணனோடு பாதஸ்மரணை அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கூட இல்லையே. ஆபத்கட்டங்களில மட்டுமாக்குமே நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறோம் பகவான. அதிசய இந்திரிய உற்சவாது ஆச்சரியப்படுத்துற இந்திரிய திமிர்ப்பால நம்ம இந்த சொர்க்கத்துல இந்திரியங்களை குஷிப்படுத்தின்னு வாழறோம். பிரமுஷ்டா இந்த மாதிரி சுக ஜீவிதத்துல நம்மளை மறந்து உற்சாக திமிர்ப்புல இருக்கோம். சொர்க்கம் அப்படிங்கிறது மாயையே தான். நம்ம ஏமாத்த பெற்றிருக்கோம். இந்த பிரபஞ்சத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கான ஸ்தானம் மட்டுமாக்கும் இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது. இது தெரியாதக்காக்குமே நம்ம இருக்கோம். சத்சங்கம் கிடைக்கிற மனுஷா எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சவாளாக்கும் அவளுக்கு துக்கம் இருக்கு, வலி இருக்கு, இருந்தா கொடியும் அவ பகவானோட பாதத்தை சரணடைஞ்சு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியத்தை பிராபிக்கிறாளே. 23வது ஸ்லோகம். கல்ப ஆயுஷாம் ஸ்தானஜயாத் புனர்பவாத் க்ஷண ஆயுஷாம் பாரத பூஜயஹ வரம் க்ஷணேன மர்த்யேன கிருதம் மனஸ்வினஹ சந்யஸ்ய சம்யாந்தி அபயம் பதம் ஹரேஹ. கல்பாயுஷாம் ஸ்தானஜயாத் புனர்பவாத் க்ஷணாயுஷாம் பாரத பூஜயோ வரம் க்ஷணேன மர்த்யேன கிருதம் மனஸ்வினா சந்யஸ்ய சம்யாந்த்யபயம் பதம் ஹரே. அல்ப ஆயுசாக்கும் இந்த கலிகாலத்தில் உள்ளது. கல்ப ஆயுசோடு கூடின பிரம்மலோகத்தை
பிராபிக்கிறத விட சிரேஷ்டமாயிருக்கிறது. ஒரு கல்பம் முடியற வரைக்கும் ஆக்கும் கல்ப ஆயுசு. கல்ப ஆயுசோடு கூடின, அதாவது பிரம்மாவோடு 1000 சதுர்யுகங்கள் கூடி சேர்ந்த கல்ப ஆயுசு. அது இருக்கிற பிரம்மலோகத்தை பிராபிக்கிறத விட சிரேஷ்டம். அப்படிங்கிறது அல்பகாலம் மட்டுமே பாரத பூமியில வாழறதாக்கும். பிரம்மலோக பிராப்தி அப்படிங்கிறது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு இருக்கிறது தான். பிரம்மாவோடு அந்த ஆட்சி காலகட்டம் முடிஞ்சானா அடுத்த பிரம்மா ஸ்தானம் ஏற்றுக்குவர். ஆனா ரொம்ப கம்மியான காலகட்டம் மனுஷாலாயிட்டு பாரத பூமியில வாழ்ந்து கர்மங்கள் எல்லாம் பகவான் நாராயணனில சமர்ப்பிக்கிறதுக்கு சாதிச்சானா. அப்படி இருக்கிறவாளுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாதக்கு பகவான் நாராயணனோடு அந்த மோட்சபதத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறது. ஹரே பகவானே விஷ்ணு அப்படின்னு தேவர்கள் கூப்பிட்டு சொல்றா. இந்த தேவலோகத்தை விட சிரேஷ்டமான லோகமாக்கும் பிரம்மலோகம். தேவர்களை விட ஆயுள் அப்படிங்கிறது கூடும் பிரம்மாவுக்கு. அங்க கல்பகாலம் வரைக்கும் ஆயுள் அப்படிங்கிறது உண்டாகும். நைமித்திக பிரளயத்துல பிரம்மா தூங்குறத எல்லாம் பிரம்மாவில சூக்ஷ்ம ரூபத்துல லயிக்கும். 1000 சதுர்யுகம் பிரம்மாவோடு பகல், அதாக்கும் பிரம்ம கல்பம். 1000 சதுர்யுகம் பிரம்மாவோடு ராத்திரி, அதாக்கும் நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறத பிரம்மாவோடு தூங்குற டைம். ராத்திரி முடிஞ்சானா மறுபடியும் பகல் ஆரம்பிக்கும். பிரம்மலோகத்திற்கு போய் சேர்ந்தாலும் சுகிருதம் திருந்தானா மனுஷலோகத்துக்கு தொப்பக்கட்டின்னு விழத்தான் வேணும். மனுஷலோகத்துல பக்தியா பகவான பக்தியோடு கூடிட்டு கூப்பிட்டு பகவான பிராபிச்சானா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகாதே. மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது சிரேஷ்டம். பாரத பூமியில மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் சிரேஷ்டம். கல்ப ஆயுஷாம், கல்ப ஆயுளோடு கூடின பிரம்மலோகத்தை புனர்பவாது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ஸ்தான ஜயாது பிரம்மலோகம் பிராபிக்கிறத விட வரம் சிரேஷ்டம். அப்படிங்கிறது க்ஷண ஆயுஷாம், ரொம்ப கம்மியான ஆயுள் இருக்கிற பாரத பூஜயா, பாரத பூமியில பிறந்து வாழறதாக்கும். மனஸ்வினஹா, சத்குணம் இருக்கிற பாரதத்துல இருக்கிறவா க்ஷணேன ரொம்ப சிரமம் அனுபவிக்கிறான்னா கூடியும் அவ ரொம்ப சீக்கிரமா தீர்ந்து போற மர்த்தியேனா மனுஷ சரீரத்தால கிருதம் அவளோட கர்மங்களை சந்நியஸ்யா உபேட்சிச்சு கர்மவாசனകൾ ஒடுங்கினவாளாயிட்டு ஹரேஹே பதம் பகவான் நாராயணனோடு அந்த வைகுண்ட பதம் முக்தி பதம் அவளுக்கு அபயம் பயமில்லாத அந்த பதம் அவளுக்கு ஜனன மரணங்கள் இல்லாத முக்தி பதம் அவளுக்கு பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறது. அதனால பாரத பூமியில இருக்கிற மனுஷர்கள் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர்கள் தான். தேவர்களான நம்மளை விட அவ ரொம்ப சிரேஷ்டர்கள் தான்.